காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஹெவன் டிவியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர், சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனை ஏசப்பாவை நாம் சற்று நேரம் சில நொடிகள் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா எஸ்அப்பா, கடந்த வருடம் முழுவதும் அப்பா எங்களை எங்கள் குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தி வந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி எஸ்அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எஸ்அப்பா, சோர்ந்து போகிறவர்களுக்கு நீர் பலன் கொடுக்கிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். சத்துவம் இல்லாதவர்களுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஏசப்பா, எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீரே எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஏசப்பா, நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் போதெல்லாம் நீங்கள் கூடவே இருந்தீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆறுகளை கடக்கும் போதெல்லாம் எங்களோடு கூட இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா, நீர் எங்களுக்கு தருகிற உணவுக்காக, உடைக்காக, தங்குகிற இடத்துக்காக, பாதுகாப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்தை எங்களுக்கு கிருபையாய் நீங்கள் தந்தீரப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எஸ்அப்பா, இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. இந்த நாள் அப்பா, இந்த வருடம் உமது பிள்ளைகளுக்கு அப்பா சகல பகுதியிலும் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக செபிக்கிறேன் எஸ்அப்பா. இந்த காலை நேரத்தில் நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வசனத்தை எங்களுக்கு நேர் ஆசீர்வதித்து தரும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 40வது அதிகாரம் 28வது வசனம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இன்னும் ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ
நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சோர்ந்து இருந்த கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. ஏசாயா 40வது அதிகாரம் 28வது வசனம். இது பொது மொழிபெயர்ப்பில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே, என்றுமுள்ள கடவுள் அவரே, விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவு ஆராய்ந்தறிய இயலாது. நம்முடைய கர்த்தர் சோர்ந்து போகாதவர். அவர் சோர்ந்து போக மாட்டார், இளைப்படைய மாட்டார். ஆனால் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு நம்மை ஆட்கொள்ளுகிறது. சோர்வு உண்டாவது, நமக்கு சோர்வு வருவது தவறல்ல, அது ஒரு பாவமும் கிடையாது. இந்த சோர்வு நமக்கு வரும்போது நம்முடைய பலனெல்லாம் குன்றி போகிறது. நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் முடக்கப்பட்டு விடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மால் எழும்பி நிற்கக்கூட முடியாத அளவுக்கு சில சோர்வுகள் நம்மை தாக்கி விடுகிறது. நம்முடைய தைரியம், நம்முடைய பலன்கள் எல்லாமே நாம் இழந்து போய்விடுகிறோம் சோர்வு வருகும்போது. சோர்வு ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது? நாம் எதிர்பார்த்த நன்மைகள் நமக்கு கிடைக்காததினால் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட இழப்புகள், நஷ்டங்கள், தோல்விகள், இவைகள் நம்மை சோர்வுக்குள்ளாக்கி விடுகிறது. இன்னும் தீராத வியாதி, அடிக்கடி மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நாம் மனம் சோர்ந்து போய்விடுகிறோம். என்றைக்கு என்னுடைய இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், இனி வியாதியிலிருந்து விடுதலையே கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லி நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். நம்முடைய குடும்பத்திலே ஏற்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை சோர்வடைய செய்து விடுகிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய சீர்கேடு நம்மை சோர்வடைய செய்து விடுகிறது. நம்முடைய ஜெப வாழ்க்கை கூட சோர்ந்து போகிறோம். ஜெபிக்க முடியாத அளவுக்கு சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுவது உண்டு. அந்த நேரத்தில் நாம் மனம் சலித்து போகிறோம். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? நாம் இப்படி உயிரோடு இருப்பதை விட சாவது நலமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் சலித்து போகிறோம். யாக்கோபு என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேல் என்னை குறித்து மனம் சலித்து போனான். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை கூட கூப்பிட மனமற்றவர்களாய் நாம் மனம் சலித்து போன ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாளிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் நம்முடைய சோர்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இந்த சோர்வு இந்த புதிய வருடத்தோடு நம்மை விட்டு கர்த்தர் அகற்றி போடுகிறார். நமக்கு ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தரவல்லவராய் இருக்கிறார். நாம் எந்த காரியத்தில் பயந்து சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் காணப்படுகிறோமோ அந்த காரியத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு தெளிவை தந்து, வழிநடத்துதலை தந்து, வெற்றியின் பாதையிலே நம்மை கொண்டு போய் ஒரு மகிழ்ச்சியான, ஒரு உற்சாகமான வாழ்க்கையை கர்த்தர் இந்த வருடத்திலே சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் இருக்கிற நமக்கு தரவல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, இதோ புதிய காரியத்தை நான் செய்வேன். கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்முடைய அவாந்தர வெளியிலே, நம்முடைய ஒரு வறண்ட பகுதியிலே
கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? புதிய காரியத்தை அவர் செய்து நம்முடைய சோர்வுகளை நீக்கி இந்த வருடத்தை நம் புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தர் சோர்ந்து போகாதவர், இளைப்படையாத கர்த்தருடைய குணாதிசயம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். சோர்வில் நினைக்கக்கூடியவர், சோர்ந்து போகாத கர்த்தர் சோர்விலே நம்மை நினைக்கக்கூடியவர். கர்த்தர் நம் நினைவாகவே இருக்கிறார். அவர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய மதில்கள் எப்பொழுது அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் நாம் சொல்லுகிறோம், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறோம். நம்முடைய சோர்வின் நேரங்களில், சோர்ந்து போன நிலையிலே நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. சோர்ந்து போகாத கர்த்தர் நம்மை சோர்வுக்கு வழி நடத்துகிறவரும் அல்ல. இந்த சோர்விலே நம்மை நினைக்கிறவர். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஒரு ஸ்திரீ அன்னாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாள் யார்? எல்கானாவின் மனைவி. இந்த எல்கானாவுக்கு அன்னாள், பெனினாள் என்று 2 மனைவிகள் இருந்தார்கள். பெனினாளுக்கு பிள்ளை இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாது இருந்தது. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லாததினால இவளுடைய சக்களத்தை அன்னாளை துக்கப்படுத்தி விசனப்படுத்தி அவளுக்கு மன மடிவை உண்டாக்கினாள். அவள் மன மடிவை உண்டாக்கினாள். இதனாலே இந்த அன்னாள் என்ன செய்வாளாம்? அழுது கொண்டிருப்பாளாம். சோர்வு, வேதனை அவளுக்கு ஒரு சோர்வை கொடுத்தது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த நேரத்திலே அன்னாள் என்ன செய்தாள் என்று நாம் பார்க்கும்போது 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி, இந்த சோர்வான நிலையிலும் அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். அன்பு பிள்ளையே, நீனும் கூட இந்த அன்னாளை போல நீ வேதனையோடு சோர்வோடு காணப்படலாம். உனக்கு பிள்ளை இல்லாத காரணமாயிருக்கலாம், அல்லது நீ உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து ஒரு கீழான நிலையில் தள்ளப்பட்டு காணப்படலாம். இதை பார்த்து உன்னை பரிகாசம் பண்ணலாம், உன்னை துக்கப்படுத்தும்படியான வார்த்தைகளை சொல்லி நீ மனம் அடிந்து போய் சோர்வுடன் நீ காணப்படலாம். இந்த நாளிலே இந்த அன்னாளை போல இந்த சோர்வின் மத்தியிலும் நீ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. கர்த்தரை நோக்கி இந்த அன்னாள் விண்ணப்பம் பண்ணின போது 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார் என்று. அன்னாளை சோர்விலே நம்மை நினைக்கிற கர்த்தர் அன்னாளை இந்த சோர்வான இந்த துக்கமான நேரத்திலே அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நாமும் கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்மை நினைத்தருள்வார். கர்த்தர் நம்மை நினைத்தருளி புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, இங்கே பாருங்கள், அவரையே நினைத்து கொள்ளுங்கள்.
புது வருடத்தை சோர்வுடன் ஆரம்பித்தேனே, சோர்வே என் வாழ்க்கையின் தொடர்ச்சியா, இந்த வருடத்திலாவது ஏதாவது ஒரு மாறுதல் உண்டாகுமா என்று எண்ணுகிறீர்களா? இந்த நிலையிலே நம்மை நினைக்கக்கூடியவர், நம்மை சோர்விலே நினைக்கக்கூடியவர், நமக்காக வேதனைகளையும் பாடுகளையும் சுமந்தவர், கோர மரணத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக நாம் நிறுத்தி அவரை நாம் நினைக்கும்போது, நம்முடைய சோர்விலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக நிறுத்தி நாம் நினைக்கும்போது, கர்த்தர் நம்முடைய சோர்விலே நம்மை நினைத்தருள்வார். நம்மை நினைத்தருளி நமக்கு புதிய காரியங்களை நாம் சோர்ந்து போன பகுதியிலே கர்த்தர் நமக்கு செய்வார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது, சோர்விலே விட்டு விடாதவர், நாம் சோர்ந்து இருக்கிற நிலைமையிலே நம்மை விட்டு விடாதவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். நாம் சோர்ந்து போய் இருக்கும்போது நம்முடைய நண்பர்கள் நம்மை விட்டு விலகிதான் போவாங்க. நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்மை என்ன செய்வார்கள்? விட்டு விலகிதான் போவார்கள். அவர்களுக்கும் பல காரியங்கள் இருப்பதினால் நம்முடைய சோர்விலே நம்ம கூடவே அவர்களுக்கு இருக்க முடிவதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சோர்விலே நம்மோடு கூட இருப்பார். சோர்விலே நம்மை விட்டு விடாதவர். ஏசாயா 57வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை, ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் எனக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் அறிந்திருக்கிறார். இங்கே பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் என்றைக்கும், நான் எப்பொழுதுமே நான் வழக்காட மாட்டேன், நான் எப்பொழுதும் கோபமாய் இருக்க மாட்டேன், ஏனென்றால் ஆவியின் நான் உண்டு பண்ணின ஆத்துமாவும் சோர்ந்து போய்விடும் என்று. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய சோர்விலே கர்த்தர் நம்மை விட்டு விடாமல் அவர் என்ன செய்வார்? நம்மோடு அவர் கூடவே இருந்து நம்மோடு அவர் கூடவே இருப்பார். மத்தேயு 15வது அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனமில்லை, வழியிலே சோர்ந்து போவார்கள். இங்கே பாருங்கள், 3 நாள் தம்மிடத்தில் தங்கியிருந்த ஜனங்களுக்கு இயேசு ஆத்மீக உணவை கொடுக்கிறார். அதோடு அவர்களை விட்டுவிட அவர் விரும்பவில்லை. அவர்களுக்காக பரிதபிக்கிறார். அவர்களுக்கு சரீரத்திற்கும் தேவையான ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் சோர்வோடு களைப்போடு போவதை அவர் விரும்பவில்லை. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே அந்த வனாந்தரத்திலே அற்புதத்தை செய்து தம்முடைய ஜனங்களுக்கு சோர்ந்து போய்விடாதபடி இருக்க அவர்களுக்கு சரீரத்திற்கான ஆகாரத்தை அங்கே கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இதே போல்தான் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்திலே சோர்ந்து போய் காணப்படலாம். பிள்ளைகளுடைய திருமண காரியத்திலே சோர்ந்து போய் காணப்படலாம். திருமணம் வயது தாண்டி போகிறதே, திருமணம் நடக்கவில்லையே என்று சோர்ந்து போய் நீங்கள் காணப்படலாம். இன்னும் கடன்
கடன் பிரச்சனையினால் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கலாம், அல்லது வியாதியின் நிமித்தம் நீங்கள் வியாதியின் கொடுமையின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போகலாம். உங்களுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். உங்களை அந்த சோர்விலே அவர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அன்றைக்கு தம்மிடத்திலே வந்து தம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி இருந்த ஜனங்களுக்கு அவர் எப்படி அந்த வனாந்தரத்திலே சரீர களைப்பை ஆத்மீக களைப்பை நீக்கும்படி அவருடைய வசனத்தை ஆகாரத்தை கொடுத்தது போல, அது மட்டும் இல்லை, சரீர களைப்பை நீக்கும்படியாக அங்கே அவர்களுக்கு ஆகாரத்தை அற்புதம் செய்து கொடுத்தது போல உங்களுடைய பகுதியிலே, நீங்கள் சோர்ந்து கொண்டிருக்கிற பகுதியிலே கர்த்தர் உங்களுக்காக பரிதபித்து அவர் அற்புதங்களை செய்து, இதோ புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன வார்த்தையின்படி வனாந்தரமாய் காணப்படுகிற இந்த பகுதியிலே, எந்த பகுதி உங்களுக்கு வனாந்தரமாய் இருந்து உங்களுக்கு சோர்வை உண்டு பண்ணுகிற அதிலே கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார். சோர்விலே நம்மை அவர் விட்டு விடாதவர். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுடைய சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிற நமக்கு அவர் பலன் தருகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் கர்த்தர் சங்கீதம் 29:11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு, சோர்ந்து போயிருக்கிற தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் தருகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த உடனே இந்த சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? சோர்ந்து போய் தன் பழைய தொழிலுக்கு அவர்கள் திரும்பி போய் விடுகிறார்கள். அப்படியே கர்த்தர் அவர் பழைய தொழிலாயே மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போய்விடுகிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு கரையிலே போய் நிற்கிறார். சோர்ந்து போன சீஷர்களை தங்களுடைய எண்ணத்தின்படி செல்ல அனுமதிக்கவில்லை. பரிசுத்த ஆவியினாலே அவர்களை நிரப்பி அவர்களுக்கு பலன் கொடுத்து தம்முடைய ஊழியத்திற்காக அவர்களை மறுபடி கொண்டு வருகிறார். பேதுருவை பாருங்க, சீஷர்கள் எல்லாரும் இயேசு மரித்த போது பயந்த ஒளித்திருந்தார்கள் பூட்டிய அறையிலே. அதே சீஷர்களே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவினால் நிரப்பின போது பலனடைந்து ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் சோர்ந்து போகிற நமக்கு பலன் கொடுப்பார். இன்னும் பாருங்கள், எபிரேயர் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து தேவனுடைய நல்வார்த்தைகள் நமக்கு பலன் கொடுக்கிறது. கர்த்தருடைய நல்ல வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த நல்ல வார்த்தை நம்ம சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் அந்த சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அது நமக்கு என்ன செய்கிறது? பலனை கொடுக்குது. எப்படிப்பட்ட சோர்விலே நாம் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அந்த பகுதியில் கிடைக்கும்போது நமக்கு பலன் கிடைக்கிறது. சோர்விலே நமக்கு பலன் கிடைக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், எரேமியா சொல்கிறார்,
உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்தவுடனே அதை நான் உட்கொண்டேன் என்று. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து இருக்கிற நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும்போது, அவர் தரும்போது அதை நாம் உட்கொள்ள வேண்டும். நாம் உட்கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். அந்த காரியத்திலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்து கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். இந்த புதிய வருடத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, புதிய வருடத்தை சோர்வுடனே ஆரம்பித்தேனே, சோர்வே என் வாழ்வின் தொடர்ச்சியா, இந்த வருடத்திலாவது எனக்கு ஒரு மாறுதல் உண்டாகுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். புதிய காரியத்தை செய்வார். உன்னுடைய சோர்விலே கர்த்தர் உன்னை நினைக்கிறார். உன்னுடைய சோர்விலே கர்த்தர் உன்னை விட்டுவிடுவதில்லை. உன்னுடைய சோர்விலே அவர் பலன் தந்து புதிய காரியத்தை செய்து இந்த புதிய வருடத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க